கருப்பசாமி மறுபடியும் கவுந்தப்பாடி வச்சுப்பா, கவுந்தப்பாடி. சரிப்பா கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி இன்னும் ஒரு 11 நாள் பொறுமையாரு. 11 நாளுக்குள்ளே கருப்பசாமி அங்கேருந்து தகவல் வந்துடும். ஒன்று நம்மளோட வாழணும், அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடாது. ரெண்டே வழிதான், அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி நான் முடிவு பண்ணிட்டேன். 11 நாள் தான், அதுக்குள்ளே இதில் 2ல் 1 ஒரு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சிட்டேன். போய் கால் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி மெடிக்கல் அப்படின்னு போய் பார்த்ததில் கண்டிப்பாக அதுக்கு மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதுவும் இன்னும் ஒரு வாரத்தில் ஆயிடும். அதையும் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து வடக்கு திசையில் பாரு, அதுவும் அமைஞ்சிடும். அதனால் இதுவும் வேணும் அதுவும் வேணும். அதனால் கருப்பசாமி முடிவு பண்ணி வச்சுட்டேன். அதனால் வருமானத்துக்கு குறைவில்லாமல் நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து அதே போல் 11 நாளில் இதுக்கு ஒரு முடிவும் பண்ணியாச்சு. கருப்பசாமி கூடவே வரேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் காட்டூரா? சரிப்பா, அப்படியே காலில் விழுந்துட்டு வாப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக ஒரு வரன் கருப்பசாமி தொலாவி அமைச்சு கொடுக்கணும். கண்டிப்பாக நான் தேடி நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வைக்கணும். எப்போ கொண்டாந்து வைப்பேன்? எனக்கு நாளைக்கு வேணும், சரியா? எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டாந்து வச்சுட்டு எனக்கு மாலை பாட்டல் சுட்டு கொண்டுட்டு வா. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி எண்ணி 5 மாதத்துக்குள்ளே நான் தொலாவி பிடிச்சி உனக்கு இதுதான் கண்ணுக்கு காட்டுனா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி எண்ணி 5 மாதத்தில் நான் உனக்கு தொலாவி நான் பிடிச்சிட்றேன். நல்லபடியாக நான் கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா? இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. செய்கிற தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பை வாழ வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி இன்னொரு சிக்கல் இருக்குது, அதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன், சரியா? இப்போ மகளுக்கு மட்டும்தான் உத்தரவு. அதனால் நாளைக்கு பொங்கல் வை, அதுக்கு நான் சொல்கிறேன். மாலையை மட்டும் எனக்கு கொண்டு வந்துடணும் கூடவே வரும்போ. இதை கொண்டு பாங்காக வச்சுக்க. இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு கூடவே வரும்போ. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் மகளோட இடம் விற்கணுமா? அப்படி இடமான போய் மறுபடியும் காலில் வந்துட்டு வா. மற்றவெல்லாம் உட்காருப்பா, கூப்பிட்றேன். மகளோட இடத்த விற்றா எப்படியோ கடனை கட்டிடலாம். முன்னாடி வா, இன்னும் முன்னாடி வா. நீ கேட்டது போல் மகளோட இடத்த விற்று நல்லபடியாக கடனையும் கட்டி நிம்மதியாக உனக்கு கருப்பசாமி வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அந்த இடத்துலேருந்து மண் மட்டும் அள்ளிட்டு வரணும். வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு பாட்டில் மாலை வாங்கிட்டு அங்கேருந்து மண் அள்ளிட்டு வா. நீ கேட்டதோட அடுத்த ஒரு 30 நாளில் உனக்கு விலையாகிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இதை கண்டிப்பாங்க வச்சுக்க. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மண் அள்ளிட்டு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடும் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் சின்ன சேலம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்தல கருப்பசாமி நம்மளும் ஊரெல்லாம் வட்டமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் முன்னேற்றது என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாக கருப்பசாமி தான் எனக்கு அமைச்சு கொடுக்கணும். அப்படியா மகளை? போய் மறுபடியும் காலில் வந்துட்டோம். நல்ல வாழ்க்கையை கருப்பசாமி நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே உனக்கு நல்ல வரணும் நான் தொலாவி உனக்கு அமைச்சு தொழிலும் நிரந்தரமான தொழில் கொடுத்துருக்கேன். அது பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி இல்லை, அதுதானே? அதனால் எனக்கு வந்து அது நிரந்தரமான தொழில் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அவனுக்கு வரணும் அமைச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. நீ கேட்டதோடு வர மாசி முடிஞ்சு பங்குனி பிறக்கிறதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு தொலாவி பிடிச்சி கொடுத்துறேன். நான் கருப்பசாமி கூடவே வரம்போம். இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. அதனால் கட்டட சம்மந்தப்பட்ட தொழில், அதனால் போடுற முதலீடு கரெக்டாக வரமாட்டேது. நீ போய் உட்கார்றம்மா, நான் கூப்பிட்றேன். அமௌண்ட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கருப்பசாமி ஓடி போய் பார்த்தேன், அதில் வந்து கரெக்டாக வரமாட்டேது, அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி வருமானத்துக்கு குறைவில்லாமல் நாளையிலேருந்து உனக்கு தொழிலில் இடைஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு வந்து சரிப்பா ஒரு சில சிக்கலெல்லாம் இருக்குதுடாமானே. நீ இந்த வாரம் வர வியாழக்கிழமைக்கு வா. இன்றைக்கி என்ன கிழமை? அடுத்த வியாழக்கிழமைக்கு வரணும். நீ கேட்டது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து வர வேண்டியதை வர வச்சு கொடுத்து சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் உனக்கு அப்ரூவ்டும் ஆயிரும். ஆகணுமா இல்லையா? அதனால் அப்ரூவ்டும் ஆயிரும். அதனால் அடுத்த 30 நாள் ஆயிரும். இத்தனை வருஷம் எடுத்துகிட்டு இருந்ததில்ல, அடுத்த 30 நாள் கருப்பசாமி உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன்டாமானே. அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறோம். வர்ற வியாழக்கிழமைக்கு வந்துடணும். கருப்பசாமி மறுபடியும் வஞ்சி வளையம் போயிடுச்சுப்பா. வஞ்சி வளையம்
உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எண்ணி 63 நாளில் நம்மகிட்ட வந்து பேசிடுவான். அதனால் ஒரு சில பொடி வேலைகள் நடக்குதா, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எது நடந்தாலும் சரி, அதனால் சிக்கல் இல்லாமல் உனக்கு கருப்பசாமி பேசிடுவோம். அதுக்கப்புறம் வர்றதை பற்றி பேசுவோம். சரியா? அதனால் முதல்ல இருக்கிற இடத்த பார்த்து அதே மாதிரி குறுக்க நிப்பாட்டி உனக்கு கூப்பிட்டு பேசுகிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அடுத்தடுத்து நீ கேட்டதை விட கொண்டாந்து வந்த இடத்துக்கு வந்து சேர்கிற மாதிரி உனக்கு பண்ணி கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி தொழிலும் எந்த இடைஞ்சல் இல்லாமல், அதனால் நம்மளுக்கு கிடந்தது எல்லாமே வேறு இடத்துக்கு வந்து போட்டு செய்கிற அளவுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் வேலை நடக்குது. அப்படி நடந்தாலும் கருப்பசாமி அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் பயப்பட வேணாம். 63 நாளில். ஆமாம், இன்னையிலேருந்துடாமாண்ணே. சரியா? இன்னைக்கு தானே நாள் கேட்டேன். அதனால் இன்னையிலேருந்து ஓடி போய் பார்த்தேன். அதனால் கருப்பசாமி அன்னி 63 நாளில் தகவல் உனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நிரந்தரமாக தங்குறதை பற்றி அப்புறம் பேசுவோம். அடுத்த வாரம் நான் வந்து பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஒரு சில சிக்கல்களை இருந்தாலும் நாளையிலேருந்து அந்த சிக்கலை தீர்த்து கொடுத்து, நமக்கு கட்டட சம்மந்தப்பட்ட தொழில் தானே, அதில் அடுத்த திங்கக்கிழமையிலிருந்து உனக்கு நல்ல வேலை வந்துடும், ஆளும் அமைஞ்சிடும். நீ கேட்டதோட தங்குற மாதிரி ஒரு 4 குரூப் ஆள் வரும். அப்படி அமைச்சா போதும்ல. போய் காலையில் வந்துட்டோம். தை 30 முடியறதுக்குள்ளே இன்னும் ஒரு 3 பொண்ணு வரும். அது சரியாக எது வருதோ அதை பார்த்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நம்ம சுற்ற வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. சொல்லி வச்ச இடத்துலேருந்தே வரும். அதனால் நான் கருப்பசாமி நான் கூட வரேன். அதுக்கு தடங்கள் பண்ணினது ஒன்று உன்னோட தாய், இன்னொன்று பல இடம். அதை ரெண்டும் தான் பிரச்சனை. அதை முடிச்சு விட்டுருவோம். நீ கேட்டதோடு அடுத்து நான் தை 30 முடியக்குள்ள நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? மேற்கு மட்டும் வேண்டாண்டாமானே. 3 பக்கம் பார்க்கலாம். மேற்கு என்ன எங்கே? அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சொன்ன பார்த்தியா, அந்த சைடு வேண்டாம். அதனால் அது வந்து நிலச்சி நிற்காது. அதனால் அது வேண்டாம். மற்ற 3 பக்கம் பார்த்துடலாம். போ. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் எனக்கு வந்து உடல்நல சரியில்லையா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து உடல்நலம் சரியில்லை. அதனால் கருப்பசாமி உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து, வாழ்க்கையில் நல்லபடியாக மகளுக்கு ஒரு வாழ்க்கை நான் கருப்பசாமி தொலாவி உனக்கு அமைச்சு கொடுத்து, தொழிலையும் சிக்கல் இல்லாமல் கருப்பை உருவாக்கினா போதுமா? நான் அமைச்சு தரேன். போய் காலையில் வந்துட்டு வா. ஒரு வருஷம் 9 மாதம் ஆச்சிரமான. மதம் வேற. யாருன்னு தெரியுமா? மதம் வேற மதம். அவனால் ஒரு சிக்கல் கொஞ்சம் உருவாயிருக்க. அது உனக்கு தெரியுமா? சரி, யோசிச்சுட்டு எனக்கு ஒரு முடிவு சொல்லு. சரியா? அதனால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வரணும். எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. உடல் நிலைக்கிற பிரச்சனை சரி பண்ணிடுவோம். மகளுக்கு நல்லபடியாக நானாக தொலாவி கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி தொழிலையும் இடைஞ்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. மதம் வேறு, அடையாளம் அதுதான் சொல்ல முடியும். அதனால் ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால் இருந்து வெயிட் பண்ணி பார்த்துப்போம். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும் 3 நாள். நாளைக்கு என்ன கிழமை? வெள்ளி. வியாழன் 1, வெள்ளி 1, சனியோட 3, ஞாயிறு 4. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போதே ஏதோ ஒரு சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு. சரிப்பா. இதில் ஆட்டோ டிரைவர். அப்படியாப்பா? ஆட்டோ டிரைவர் தானே. அதனால் கருப்பசாமி உன் குடும்பத்தை போய் ஓடி போய் பார்த்தேன். பார்த்ததில் வந்து மகளுக்கு வந்து சரியானபடி மேட்சாக அமைகிற மாதிரி வர்றது. கல்யாணத்து வரைக்கும் கூட போங்க, அப்புறம் நின்று. இப்படியெல்லாம் இருக்கிறதுல நான் கருப்பசாமி பொண்ணொன்று பார்த்து வச்சுருக்கிறதுல கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, எல்லாரும் போல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுக்கலாமான்னு நான் பார்த்தேன். அதனால் நீ என்ன பண்ணணும்? நாளைக்கு என்னை வந்து பார்க்கணும்டாமானே. நாளைக்கு நான் அதுக்கு ஒரு முடிவு பண்ணுறேன். ஆக மொத்தம் உனக்கு சீக்கிரமாக சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. போய் காலையில் வந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்லபடியாக சீக்கிரமாகவே உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. சரியா? நாளைக்கு காலையில் என்னை வந்து பார். நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி தரம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எப்படியாவது ஒரு இடத்த விற்று கொடுக்கணுமா. எல்லாரும் போய் மறுபடியும் காலையில் விழுப்பா. யார் இடத்த விற்று கொடுக்கணும்? சரி, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. மறுபடியும் போய் காலில் விழுப்பா. அதனால் மொண்டி கட்டி போட்டதே ஆகும். அதுக்கு ஒரு வழி அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கான். அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி இடத்த மாற்றி விட்டுடலாம். 2 இடமே ஆகாது.
ரெண்டையுமே மாற்றிடலாம். ரெண்டையும் மாற்றிட்டு என்ன பண்ணான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் இடம் தாண்டா வாங்கணுமானே. சரியா? மறுபடியும் இப்போ எப்படி உன்னோட பேரில் இருக்கிறத அதை விற்றுரு, அதையும் உன் பேரில் எழுதிடு. உன் பேரில் விற்றுருக்கில்ல, அதையும் விற்று அதையும் மறுபடியும் வாங்கி உன் பேர்லேயே போடு. ஆனால் இப்போதைக்கு தொழில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு பக்கம் அடிமை தொழில் தான் இன்னொரு 6 மாத காலத்துக்கு போகணும். அதனால் நீ இப்போ சொந்த தொழிலெல்லாம் பண்ணுன அப்படின்னா போடுற காசு வீணாக போயிடும். அதனால் இப்போ ஒரு முடிவில்லாமல் இருக்கிறோம். அப்படி தானே? குடும்பத்துக்குள்ளேயே இப்போ 4 பேர் இருக்கிறோம், 4 விதமாக போயிட்டுருக்குது. அப்படியே இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி ஒன்றா சேர்ந்து ஒரு தொழில் பண்ண முடியும்? அதனால் கருப்பசாமி தொழில் பண்ணுறதுக்கு விரயம் பண்ணுறதுக்கும் வழி இல்லை. அதனால் இப்போ இன்னொருத்த மூலியமாக ஒரு முடிவு பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த முயற்சி அது கை கொடுக்குமா? கட்டாயம் கை கொடுக்கும். அது வேணால் பார்க்கலாம். ஆனால் முதலீடு போடாமல் பாரு. சரியா? போய் காலை வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி எனக்கு மொண்டி கட்டி போடலாமா என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு இன்னும் ஒரு 33 நாள் அதையும் கேப்பு விட்டுரு. 33 நாளுக்குள்ளே அவனாக மறுபடியும் வளைஞ்சி வருவேன். ஆக மொத்தம் நமக்கு வர வேண்டியது ப்ராப்பராக எழுதி கொடுத்தா போதும்ல. அதுக்குண்டான வழி நான் கருப்பை ஏற்படுத்தி கொடுத்துறேன். அதே மாதிரி குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா 2 பேரும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு கரெக்டாக புரிஞ்சு நடந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளேயும் சிக்கல் வருமா அப்படின்னு என் சகோதரனை நானும் வழக்காடுறதுல வந்திருக்கு. அதனால் அப்பப்போ எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்னை பார்த்துட்டு போ. இடத்த வாங்கி கொடுத்துறேன். சீக்கிரமாக அந்த 2 இடத்தையும் விற்றுடலாம். இந்த கருப்பம் கூடவே வரம்போ அங்கேருந்து கிழக்க மாற்றிடலாம். சரியா? தாராளமாக மாற்றிக்கலாம். அதுக்குண்டான ஏற்பாடு அமைச்சு கொடுக்குறப்போ கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வச்சுப்பா. சங்ககிரி சரிப்பா. இதில் டிரைவர் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு ஒரு ஆமாப்பா வாழ்வாதாரமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே எனக்கு அமைய மாட்டேது. அதனால் கருப்பசாமி எனக்கு கடனை நல்லபடியாக கட்டி கொடுத்து எல்லாரும் போல் நம்மளும் கொஞ்சம் நாளைக்கு வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்கணும். அப்படி தான்டாமானே போய் காலில் வந்துட்டுவான். நாளையிலேருந்து அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிடுவோம். அதனால் கருப்பசாமி எண்ணி 1 வருஷம் 6 மாதத்துக்குள்ளே நம்ம எதிர்பார்த்ததோடு நம்மளோட கடனை எல்லாம் கட்டி கொடுத்து அதே மாதிரி நம்மளும் ஒரு சொந்த தொழில் ஓட்ட அளவுக்கு உனக்கு வாகனத்தை வாங்கி கொடுத்து கருப்பை சரி பண்ணி கொடுத்தா போதுமா? இன்னும் ஒரு 11 மாத காலத்துக்கு இப்போதைக்கு அடிமை தொழிலாகவே போ. அதுக்கப்புறம் வண்டி நானாக தேடி அவனுக்கு அமைப்பேன். அதில் நல்லபடியாக அதுலேருந்து இறங்குறக்கு இல்லாமல் கருப்பை உருவாக்கினா போதும்ல. கடனை கட்டி கொடுத்து அப்புறம் அது கண்டிப்பாக அமைகிற மாதிரி பண்ணித்தரம்போ. அதனால் இப்போல்லாம் அமைச்சிருவேன். ஆனால் 1.5 வருஷத்தில் கடனையும் கட்டிப்பலாம். நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் எனக்கு அதே இடம்தான் வேணும். அதே இடம்தான் வேணுமா? அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்மளுக்கு எது கொடுப்பான்னு தெரியாமல் ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறோம். அதனால் உனக்கு அதே இடத்த வாங்கித்தரணும் கருப்பசாமி உனக்கு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சரியா? அதனால் முதல்ல கொடுத்ததையே உனக்கு திருப்பி கருப்பன் கொடுக்குற மாதிரி உருவாக்கின போதும்ல. போய் காலில் வந்துட்டோம். அங்கே போய் பேச முடியுமா? முடியாதா? அதனால் அவையெல்லாம் கொடுத்தாத்தியான். அதனால் கருப்பசாமி அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை பார். வியாழக்கிழமையில் கருப்பசாமி ஓடி போய் நான் வழக்காடி பார்த்துட்டு அடுத்த 3 மாதத்தில் உனக்கு நல்ல பதிலாக சொல்கிறேன். உருவாக்கினா போதுமா? கிட்டவா நீ கேட்டது போல் அதுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் என்னடாமா நான் கொண்டு வந்திருக்க? இப்போ இந்த லேண்டை விற்கணும் அதானே? அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்ததில் கருப்பசாமி இதில் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கிறேன்னு ஆளுக்கு பீதியை கிளப்புறாங்க. அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி எனக்கு தொழில் நல்லபடியாக ஓடணும்னு பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இபியில் வேலையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நீ கேட்ட இடத்துக்கே மாற்றி கொடுத்தா போதுமா? நான் சொல்கிறது உனக்கு நான் கேட்குறதுக்கு தான் பதில். ட்ரான்ஸ்ஃபர் ஆனது எனக்கும் தெரியும். இப்போ நீ இன்னொரு பக்கம் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். அதை தான் இப்போ நானும் கேட்குறேன். நீ கேட்ட இடத்துக்கே கிடச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டுவான். சரிப்பா. அதனால் நீ கேட்ட இடத்துக்கே கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து அதே மாதிரி இந்த லேண்டும் அடுத்த ஒரு 5 மாதத்துக்குள்ளே விற்றுடலாம். அதெல்லாம் சரித்தான். பக்கத்தில் இருக்கிறவன் தான் யாரும் பண்ணியெல்லாம் வைக்கல. யார் பண்ணியிருந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம். விற்றுடலாம். பக்கத்தில் இருக்கிறவன் கொடுக்கறதுக்கு விடாமல் மாற்றி விட்டுட்ருக்கேன். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. சரியா?
சீக்கிரமாக உனக்கு விற்று கொடுத்துட்றேன். சரியா? கடனையும் கட்டி அதே மாதிரி நம்ம கேட்ட மாதிரி அந்த இடத்துலேருந்து உனக்கு நல்ல இடத்துலையே உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து உனக்கு கடனை கட்டி கொடுத்தா போதும்ல. கிட்டவா கடனை நான் கட்டி கொடுத்துறேன். தொழிலும் நல்லபடியாக வருமானம் வந்துடும் போது அந்த இடத்துலேருந்து வெளியில் வா. அதுக்கப்புறம் மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இதை கொண்டு நாளாக கட் பண்ணி போட்டுரு. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ எங்கே குடியிருக்க அங்கே வச்சுக்க. ஒன்றை நாளாக விற்கிற இடத்துல கட் பண்ணி போட்டுரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் சரிப்பா, போக்கியத்துக்கு கொடுத்த பணம் வேணும். அதனால் குடும்பத்தில் சிக்கல் ஒரு பக்கம் உருவாயிருக்கு. அதனால் எப்படியாவது அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்துடணும்ப்பா. அப்படியே இடமான போய் காலில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு அந்த பணத்தை வாங்கிடலாம். சரியா? இப்போ எனக்கு பால் மட்டும் வேணும், வாங்கிட்டு வா. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் சரிப்பா, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்ல ஒரு வேலை, அப்படி தானே மகனுக்கு ஒரு நல்ல வேலை. அதனால் கருப்பசாமி கார்த்திகை 30 முடியட்டும். கார்த்திகை 30 முடிஞ்சு மார்கழி 3ஆம் தேதி வர்றதுக்குள்ளே ஒரு நிரந்தரமான தொழில் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் நிரந்தரமான தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி சிக்கல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக அமைச்சிடறேன். இன்னும் ஒரு 5 மாத காலத்துக்கு நேர காலம் சரியில்லை. அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும்? எனக்கு 5 நாளைக்கு ஒருக்க எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். எங்கே சுற்றினாலும் 5 மாதத்துக்குள்ளே இருக்கிற சிக்கல் எல்லாம் தீர்த்து கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. வாங்கிட்டு இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி காப்பாற்றி திரும்ப வாங்கிட்டு வந்துட்டேன்டாமா. அவன் எங்கே போயிட்டான்? அவங்ககிட்ட கொடு. எப்படியாவது அந்த வீட்டிலேருந்து வெளியில் வரணும். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எனக்கு சீக்கிரமாக அந்த சிக்கலையும் தீர்த்து கொடுத்துடணும். தீர்த்து கொடுக்கணுமா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு சிக்கலையும் தீர்த்து கொடுத்து வாழ்க்கையில் இப்போ பழைய ஞாபகம் வேறு வந்துக்கிட்டே இருக்குது. வந்துட்டு இருக்குது இல்லையா? அதனால் இப்போ பழைய ஞாபகம் வரக்கூடாது. நிம்மதியாக தூங்க முடியல, குழப்பத்தோடு இருக்கும். ஆமான்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. ஆமாங்க சார். போய் காலில் விழுந்துட்டு அந்த பிரச்சனை உனக்கு பழைய ஞாபகம் இது இன்னையிலேருந்து வராது. அதே மாதிரி இன்னையோட அந்த குழப்பமும் தீர்ந்து போயிடும். உனக்கு நல்ல வாழ்க்கை அந்த இடத்த விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளே பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி உருவாக்கினா போதும்ல. இதான் அது இருக்கிற இடத்த வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை குடிச்சிடும். சரிப்பா, 2 நாளைக்கு நீ பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். 2 அன்னத்தை பகுதி உள்ளுக்கு சாப்பிட்றணும். உன்னோட தாய்க்கு அதே மாதிரி உள்ளுக்கு சாப்பிட்டணும், தேய்ச்சி குளிச்சிடணும். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. அதுக்குள்ளேயே உன்னோட பழைய ஞாபகமெல்லாம் இன்னையோடு மறந்துடும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அடுத்த 3 மாதத்தில் பணம் வந்துடும். நான் கருப்பி வாங்கி கொடுத்துறேன். அதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் காப்பாற்றி தந்துடுறேன். நான் தான் சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் பார்த்துக்கிறேன்ட்டுல தகரியமாக போனோம் கூட வரும்போது. ஆளுக்கு 2 பகுதி சாப்பிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் போயிடுச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு எதாவது வெளிநாடு யோகம் எதாவது இருக்கா? இல்லை இங்கேயே எதாவது வேலை இருக்கா? அதனால் கருப்பசாமி நல்ல லைஃப் ஒன்று அமைச்சு கொடுக்கணும். அப்படித்தானே மகளே? அதனால் கருப்பசாமி வெளிநாடுக்கு ட்ரை பண்ணி தாராளமாக வெளியில் போகலாம். அதுக்குண்டான வாய்ப்பும் அமையும். அதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா இப்போ திருமணம் ஆயிடுச்சா இல்லையா? அப்போ வெளிநாடு போனோம் அப்படின்னு இப்போதைக்கு இன்னொரு 5 வருஷத்துக்கு வர முடியாது. உனக்கு திருமணம் பண்ணிடலாமா இல்லை வெளிநாடு அனுப்பிடலாமா? 2மே ஒத்து வருமே. அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே 2மே வரும். அதனால் நீ ஒரு முடிவு பண்ணி சொல்லு. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சரிப்பா சரி, வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஒரு முடிவு சொல்லு. சரியா? ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலை பாட்டில் கொண்டுட்டு வா. நீ முடிவெடு, மகனை எடுக்க வேண்டாம். அவன் வெளிநாடு போகணும் இப்போ முடிவோடு இருக்கேன். சரியா? அதனால் அவனை கேட்டால் நான் வெளிநாடு தான் போகணும்பேன். அதனால் நான் அம்மையை கேட்டால் கருப்பசாமியை கேட்டால் திருமணம் தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னா இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அவன் போக முடியாது. அப்படி இல்லைன்னா படித்த படிப்புக்கு உண்டான வேலை என்ன பண்ணுறது அப்படின்னு நீ யோசிப்பேன். அதனால் இது எல்லாம் யோசனை பண்ணு. அதனால் திருமணம் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு யோகமும் இருக்குது.
அதனால் நீ எது சொன்னாலும் நான் பண்ணி கொடுத்துறேன். சரியா? ஆக மொத்தம் 6 மாதம் முடியும் போது ரெடி ஆயிரும். அதனால் முதல் திருமணத்தை முடிச்சுட்டு 2வது வெளிநாடு குடும்பத்தோடு வேணாலும் நீ தாட்டி விட்டுடலாம். நான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறது அதுதான். இருந்தாலும் நீ ஒரு முடிவு பண்ணிட்டு எனக்கு வா. 2க்கும் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதி எல்லாரும் போல வாழ வச்சு கொடுத்து நான் அமைச்சு கொடுத்துறேன். அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன் மகளே. நான் கொடுக்குற கனி உள்ளே கொடுத்தா சாப்பிடுவேனா? ஜூஸ் போட்டு கொடுத்துரு. சரியா? ஜூஸ் மட்டும் போட்டு கொடு. அடுத்த 5 மாதத்துக்குள்ளே 3/4 சரி பண்ணிடலாம். பெருசாக வித்தியாசம் எதுவும் வராது. அந்த மாதிரி நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. எதுவாக இருந்தாலும் தெரியாது கருப்பசாமி, எனக்கு தாயின் தகப்பனா கூட இருந்து எனக்கு எது நல்லதோ அதை பண்ணி கொடுத்துரு அப்படின்னு நீ வேண்டி கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு என் சகோதரன் சொல்லியிருக்கேன். அவள் தாய்கிட்டவே ஒரு முடிவு எடுக்க சொல்லணும். அதனால தான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அதனால் என்ன கேட்டால் முதல் திருமணம், 2வது வெளிநாடு வேலை அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லை வெளிநாடு தான் அப்படின்னா அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கண்டிப்பாக சந்தோஷமாயிடுவேன். அது உனக்கு ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். போ, நான் தான் முதலே சொல்லிட்டேன், குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் மதுரை வச்சுப்பா. மதுரை உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்தல கருப்பசாமி. அதனால் நிரந்தரமான தொழில் எதுவுமே என் கையில் இல்லை சாமி. அதனால் கடனை கட்டி பிழைக்கிறதுக்கு ஒரு வழி கொடுக்கணும் அப்படின்னு என்னை வந்து பார்க்க வந்திருக்கேன். அதனால் மீண்டும் இப்போ நமக்கு வந்து லீகலாக வந்து வியாபாரம் பண்ண முடியாது, இல்லீகலாக ஒரு வியாபாரம் பண்ணலாமா? பண்ணிட்டு இருந்தியா? அதனால் இப்போ வந்து அதில் நிரந்தரமாக அதுவும் இல்லாமல் இப்போ போயிடுச்சா. அதனால் கருப்பசாமி மீண்டும் ஒரு வாய்ப்பு அதிலேயே கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்டாமானே. அது உனக்கு சம்மதம் தானே? போய் காலில் வந்துட்டோம். அதனால் இப்போ லீகலாக பண்ணுறது இன்னொரு வருஷம் ஆயிடும். லீகலாக பண்ணுறது மளிகை கடை வச்சிடலாம். முதல் அது தொழில் பண்ணணுமா? பண்ணணும். அதுவும் போச்சு. அதனால் கருப்பசாமி ஒரு ஆடிலேருந்து ஆவணி மாதம் கடை ஓப்பன் பண்ணிடலாம். கிட்டவா? அதனால் ஆடிலேருந்து ஆவணியில் மளிகை கடையை ஓப்பன் பண்ணிடலாம். அது வரைக்கும் வருமானத்துக்கு என்ன வழி? அதனால் இல்லீகலான ஒரு வியாபாரம். அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு. நாளையிலேருந்து உனக்கு ஒரு வாய்ப்பு. கருப்பசாமி இப்போ நான் காசு கொடுத்துட்டு போகிறேன். நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் நல்லபடியாக வருமானத்துக்கு ஒரு வழி கொடுத்து அடுத்த 8 நாள் உனக்கு கையில் கொஞ்சம் புழங்கு காசு. அதே நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து இடம் விற்கிறது வாங்கிறதெல்லாம் அப்புறம். இப்போதைக்கு அது என் கண்ணுக்கு ஒரு வருஷத்துக்கு அதுவும் தெரியல. அதனால் இடத்த பற்றியே யோசிக்காத. முதல் தொழில் அதுக்கு உண்டான வழி இங்கே வா. இதை பாங்கா செலவு பண்ணாமல் வச்சுக்க. ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நாளையிலேருந்து போகிற பக்கம் இல்லைங்காமல் பொருளாதாரம் அமைஞ்சிடும். அதில் ஒரு 6 மாதத்துக்கு வந்து நிதானமாக வியாபாரம் பண்ணணும். சரியா? அதனால் நான் கருப்பசாமி எந்த சிக்கல் இல்லாமல் அதிலேருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். ஆடிலேருந்து ஆவணி மாதம் என்ன பண்ணுற, மளிகை கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுவும் நீயே சம்பாரித்து ஓப்பன் பண்ணிடலாம். அந்தளவுக்கு வழி கொடுத்தா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நீ பௌர்ணமிக்கு அமாவாசைக்கும் மாலையை மட்டும் தவறாமல் கொண்டாந்து கொடுத்துடணும். சரியா? அவன் படிப்புகளை நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்டாமானே. இது சாப்பிட்ற சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. எல்லோரும் சாப்பிடும்போது அவனுக்கும் சாப்பிட வச்சிரு. நல்லபடியாக படிக்க வச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மாடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி எல்லா இடத்துலையும் பெண்டிங் போட்டு கட்டாய் கட்டி வச்சாச்சு. அப்படியே இல்லையா? அதனால் இப்போ போயிருக்கிற இடத்துலையும் கட்டாய் கட்டணும். அதனால் எல்லா பொறுப்பும் நீயே பாருன்னு ஒப்படைக்கணும். அப்படி தானே? அதுக்கு தான் கருப்பசாமி முடிவு பண்ணிட்டேனே. அதனால் எங்கே சுற்றினாலும் அது சரி வராதுராமானே. அதனால் நான் கருப்பசாமி இன்னும் சுற்றி அலையிற காலங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் சுற்றணும். அதனால் நீ பெருசாக உனக்கு தொழிலை எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி நிம்மதியாக நீ தொழிலுக்கு உண்டான வேலையை நீ ஏற்பாடு பண்ணலாம். சரியா? சொல். நீ தொழிலை மட்டும் பாரு. என்னைக்கா இருந்தாலும் சிக்கல் சின்னாவண்ணமாயி நீ இதே வந்து என்னை காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு நம்மக்கிட்ட தேடி அவர் வர்றதுக்கு காலங்கள் நெருக்கி வந்துருச்சு. இப்போ எல்லா பக்கமும் நான் நிப்பாட்டிட்டேன் இல்லையா? அதனால் இப்போ போயிருக்கிற இடத்தையும் நிப்பாட்டணும்னு கேட்குறேன். அதானே? அந்த இடத்தையும் உனக்கு நிப்பாட்டி கொடுத்து நீ கேட்டதோட கருப்பசாமி நம்மக்கிட்டவே வீட்டை பாருன்னு உனக்கு சொன்னால் போதுமில்ல. நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அதனால் கூட சப்போர்ட்டு கொடுத்து அப்பப்போ இருக்கேன். அதையும் நான் கருப்பசாமி நிப்பாட்டி நமக்கு அதுக்கு சரி வராது நீயே பார்த்துக்கன்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இந்த தொழில் செய்கிற இடத்துல 4 அறுத்து போட்டுரு. கருப்பம் கூட வரம்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வச்சுப்பா. அப்படியா? தாராளமாக ஆஃபீஸ் போடலான்டாமானே. ஆஃபீஸு போட்டுடலாம். இப்போ மெயினில் பார்த்துட்டு இருக்கிறோமா சரின்ற ஆமான்னு சொல்லு லட்டின்னு சொல்லு. அதுதான் சொன்னேன். தாராளமாக போட்டுடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருக்கிற இடத்துக்கு பூரா சீக்கிரமாக நமக்கு வந்து ஒரு சேல்ஸ் ஆகணும். அதுக்குண்டான வழி கருப்பசாமி இன்னும் 3 நாள் பொறுத்துக்க. அதுக்குள்ளே அதுக்கப்புறம் நான் வேலை உனக்கு ஆரம்பிச்சிடறேன். அதனால் உனக்கு தடுங்கல் இல்லாமல்
நீ போகிற காரியம் ஆகிற மாதிரி உருவாக்குனா போதுமா? போய் காலில் வந்துட்டு வா. அதனால் கருப்பசாமி உனக்கு வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் எந்த இடமா இருந்தாலும் அட்வான்ஸ் போடுறாமானே. இடம் மட்டும் சுத்தமாக இருந்தால் சரி. அது மீறினா ஒரு 30 நாள் இல்லாட்டி ஒரு 50 நாள் ஆக மொத்தம் அதுக்குள்ளே சேல்ஸ் பண்ணிடலாம். யாருக்கு ஓடுதோ இல்லையோ நமக்கு ஓடிடும். கிட்டவா இந்த அது மட்டும் நாள் அங்கே அறுத்து போட்டுரும். எனக்கு சீக்கிரமாக பண்ணி கொடுத்துருப்பா. அதனால் கருப்பசாமி நீ எனக்கு கூட இருந்தீன்னா நானும் உனக்கு என்னால் முடிஞ்சது செஞ்சிடறேன் அப்படின்னு மனசில் மட்டும் வேண்டிட்டு போடு. நீ கேட்டதை நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு விற்று கொடுத்துறேன். அடுத்தடுத்து நீ எந்த வியாபாரம் பண்ணினாலும் நான் கருப்பம் கூடவே வரம்போ. இந்த இதை நீ பாங்கா வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்து பார். அறுத்து போட்டு என்ன வந்து பார். கருப்பசாமி மாடி கள்ளக்குறிச்சி வேர்ச்சிப்பா. கள்ளக்குறிச்சி செல்ஃபோன் அடித்தா யாருக்கும் குறியில்லை பார்த்துக்க. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மகளை சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்கு உண்டான பலனே கிடைக்க மாட்டேங்குது சாமி. நானும் எவ்வளவோ போராடி பார்க்குறேன். அதனால் கருப்பசாமி எனக்கும் குடும்பத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொஞ்சம் காலமாவது நிம்மதியாக இருப்போம்னு பார்த்தா அதுக்குண்டான வழியே சிக்க மாட்டேது. அதனால் நான் கருப்பசாமி நல்லதை நானாக உனக்கு தொலாவி பிடிச்சா போதுமா? எதுக்கு மண்டையாட்டுறேன் நீ சொல்லு. அதுக்கு தான் இப்போ நானும் சொல்கிறேன். உனக்கு நான் வழி காட்டிடுறேன். எனக்கு ஒரு மாலை எலுமிச்சம்பழம் ஒரு 108 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை வேணும். எப்போ கொண்டாந்து கொடுப்பேன்? வர ஞாயிற்றுக்கிழமை கொண்டுட்டு வா. நாளைக்கு வர முடியாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கொண்டுட்டு வா. ஞாயிற்றுக்கிழமை உன்னோட பாரத்தை நான் எடுத்துக்கிட்டு உன்னோட பாரத்தை நான் கருப்பசாமி உனக்கு நான் திருப்பி உனக்கு நல்லதை கருப்பை அமைச்சு கொடுத்தா போதும்ல. நீ கேட்டதோடு இன்னையோடு உன் கஷ்டம் தீர்ந்துச்சு. நீ கேட்ட வரத்தை கருப்பம் கூடவே கொடுத்துறேன். தாயும் தகப்பனா கருப்பம் கூட இருந்து எனக்கு நல்லபடியாக வழி நிமித்தி கொடுப்பான்னு அதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. கூடவே வரம்போம். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் டைவர்ஸுக்கு தான் ஒரு வழி தெரியணும். அதுக்கு தான் வழியே தெரியாமல் இழுத்துக்கிட்டே கிடக்குது. அப்படி இடமான அதனால் டைம் இருக்கிறப்ப வந்துடுறது. அப்படித்தானே? சரி, இப்போ உடல்நிலை யாருக்கு சரியில்லாமல் இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு? அப்போ நீ அங்கேயே இருந்துட்டு எப்படி இருக்கு? ஆப்ரேஷன் பண்ணே இல்லையா? அப்போ நீ அங்கே உட்காந்துட்டு எப்படி சரி பண்ணி தர்றது? நீ யாரோ ஒரு ஆளாவது வரணும்ல. அதனால் நான் கருப்பசாமி ஆப்ரேஷன் பண்ணாமல் பண்ணுறேன்னு சொன்னது தான். அதனால் இப்போ 3 கனி கொடுத்துட்டு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். சரியா? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த இதைப்படி இதை பகுதியை சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. இதுக்கு மட்டும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து யாருக்கிட்ட சொல்லாமல் இங்கே வா. போகும்போது கருப்பசாமி உனக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லி சீக்கிரமாக தேடி வர்ற மாதிரி பண்ணிடலாம். நீ தேடி போனேன்னு சிக்கல் தான் வரும். அதனால் தேடி வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு அமைச்சு இந்த ஆண்டு கண்டிப்பாக முடிச்சு விட்டுலாம். நான் கருப்பசாமி சீக்கிரம் முடிச்சு தரம்போ. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு ஏலே பேசாமல் இருக்க சொல்லப்பா. இல்லாட்டி அவனு சொல்ல உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என் மகனுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லி கருப்பசாமி ஒரு நல்ல திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுக்கணும். எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அதுக்கு உண்டான பலன் கிடைக்க மாட்டேது. அதாண்டமான அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக தேடி அமைச்சு கொடுத்துறேன். உன்னோட இருப்பிடத்துலேருந்து எனக்கு குடிக்க தண்ணி கொண்டுட்டு வா. சரியா? எனக்கு பாட்டில் மாலையும் கொண்டுட்டு வா. நீ கேட்டதை போல நான் கருப்பசாமி சீக்கிரமாக தொலைவி பிடிச்சிடுவோம். போய் காலில் வந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போல் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு அதே போல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து விட்டுறேன். கிட்டவா. வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வா. இதை 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணிடுறேன். அடுத்து நான் உனக்கு பொண்ணும் தொலாவி பிடிச்சிடுறேன். கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எனக்கு பணமெல்லாம் வெளியில் நிற்கிது. அதனால் கருப்பசாமி எப்படியா எனக்கு வசூல் பண்ணி கூப்பிட்டு கொண்டாந்து கொடுத்துடணும். அப்படித்தானே மகளே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு பணம் உனக்கு கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி பண்ணிடுறேன். நீ கேட்டாலும் அது சரியாக வராது. அதனால் கருப்பசாமி இதில் பொறுமையாக இருக்கணுமே. அதில் பொறுமையாக இருந்தால் அப்படின்னா கொடுத்த பணம் வந்துடும். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சரிப்பா வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஒரு ரவுண்டு யார் யார் கொடுக்கணும் நேரில் பார்க்க முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் யார் யாரை பார்க்க முடியுமோ சும்மா கண்டிஷன் பண்ணாமல் நான் கொடுக்குற கனியை மடியில் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஓரளவுக்கு எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வாங்க.
ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணி அடுத்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதுபோக ஒரு இடம் வேறு இருக்குது, இருக்கு இல்லையா? அதனால் எதை என்ன பண்ணணும்? விற்று கொடுக்கணும். அந்த இடத்துல மண்ணும் அள்ளிட்டு வந்துடணும். அள்ளிட்டு வந்துடலாம்ல. எந்த ஊரில் இருக்குது? முடிஞ்ச வரைக்கும் எடுக்க முடியுமான்னு எடுத்துகிட்டு பார். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னைக்கு வந்து பார். நீ கேட்டதை விட அதையும் சீக்கிரமாக உனக்கு விற்று கொடுத்து அதுலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கர்ப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். கிட்டவா அதெல்லாம் கருப்பசாமி நான் கூட இருக்க வரைக்கும் நீ கவலையப்பட வேணாம். என் சாம்பலும் திருநீரும் கனியும் கொண்டுட்டு போய் நடவாசப்படியில் கட்டி விட்டுறாதீங்க. இதை கொண்டுட்டு போய் இதை மடியில் வச்சுட்டு போய் பேசணும். நீ கேட்டது போலயே உனக்கு நல்லபடியாக கரெக்டான பதில் வந்தாலும் சரி, இப்போ முடியாதுன்னு சொன்னாலும் சரி, கொடுத்தேன்னு சொன்னாலும் சரி, எதுவும் பேச வேணாம். சரின்ட்டு வந்துடு. யார் கட்டமும் யார் வீட்லேயும் தண்ணியும் குடிக்கக்கூடாது, காப்பியும் குடிக்கக்கூடாது. போய் பார்த்துட்டு வந்துடணும். கம்பல் பண்ணி கொடுத்தா நான் கோயிலுக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லிடு. குடிக்காமல் பார்த்துட்டு வரணும். நீ கேட்டதோடய நான் கர்ப்பசாமி தேடி கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. கர்ப்பசாமி மறுபடியும் தண்டுக்கரம்பாளையம் முயற்சிப்பா. தண்டுக்கரம்பாளையம் அப்படியா? சரி, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா. அதனால் கர்ப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை பார்த்ததில் இப்போ 2 இடத்துல இருக்கிற இடத்தையும் வித்தரணும், அதானே? அதனால் 2 பக்கம் இருக்கிற இடத்தையும் வித்தரலாம். அதனால் கர்ப்பசாமி கார்த்திகை முடியணும், சரியா? இதில் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு வித்துடலாம். அதனால் மார்கழி 30க்கும் பார்ட்டி வர போகத்தான் இருக்கும். தை கடைசி ஆகிறதுக்குள்ளே ஒரு இடத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம், சரியா? அதே மாதிரி சித்திரை முடிஞ்சு வைகாசி வரக்கிறதுக்குள்ளே இன்னொரு இடத்தையும் கொடுத்துடலாம். அதனால் 2மே இதில் பொறுமையாக இருந்து அப்படின்னா நீ கேட்டது ரேட்டுக்கு அங்கே மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு விற்றுக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துடலாம். இதில் அவசரப்பட்டோம்னா இதுலேயும் சிக்கலாகி போயிடும். அதனால் அரை ரேட்டுக்கு போயிடும். அதனால் உனக்கு இப்போ அவசரம் இல்லைல்ல. இப்போ நமக்கு இருக்கிற பஞ்சத்துக்கு இப்போ சீக்கிரம் விற்கணும். இருந்தாலும் ஒரு 30 நாள் ஒரு வாய்ப்பு பார்க்குறேன், சரியா? நீ கேட்டதில் ஒரு 30 நாளில் ஒரு இடத்த அப்படின்னா 2 சென்ட் இடத்த மட்டும் பார்ப்போம், சரியா? அதனால் அந்த 2 சென்ட் இருக்குல்ல, இருக்கு இல்லையா? அந்த 2 சென்ட் இடத்தை மட்டும் ஒரு மாதத்துக்குள்ளே விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பார்க்குறேன். மற்றதை நான் நினச்சது போல் சீக்கிரமாக உனக்கு விற்று கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். இப்போ கர்ப்பசாமி இடத்தையும் விற்று நல்லபடியாக வாரிசு அதையும் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி கடன்லேருந்து தப்பிக்க வச்சு எனக்கு பாதுகாப்புக்கு கூட இருக்கிறதுக்கு கர்ப்பசாமி தான் இருக்கணும். வேறு யாரும் கூட இல்லை. ஊஞ்சேடும் இல்லை, ஊஞ்சேடும் இல்லை. அதனால் கர்ப்பசாமி நான் இருக்கேன்டாமானே. அதனால் இதை 2ஆக கட் பண்ணி அந்த 2 இடத்துலையும் மட்டும் போட்டு வந்துடும், சரியா? இன்றைக்கே கொண்டு போட்டுறணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட நடவாசப்படியில் கட்டி விட்டுரு. இன்றைக்கே நான் கர்ப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்துடுறோம். இதை கொண்டுட்டு போய் உன் தகப்பனுக்கு ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கேன். இதை கொண்டு சாப்பிட கொடுத்துரு. நான் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை நீ பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. இதை நீயே வச்சுக்க. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சரிப்பா. மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரி, நீ மட்டும் தனியாகத்தான் போகணும், சரியா? அதுக்கு ஒரு வாய்ப்பை பார்ப்போம். அதுவும் விருப்பம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போனாலும் சரி, நான் சொன்னதை மட்டும் இருந்தால் சரி. நீ கேட்டதோட அதுலேயும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி நான் சொன்னான்னு சொல்லிடு. மகன் வீட்டுக்கு போகிறது, அங்கேருந்து உழப்பிட்டு நேரம் 1.5 வீட்டுக்கு வர்றது, இப்படி மாற்றி ஏதோ ஒரு பக்கம் ஒழுக்கமாக இருக்க சொல்லிடு, சரியா? அப்படி இருந்தால் சரி பண்ணி விட்டுருவேன். நான் சொன்னால் நீ சொல்லு, இங்கே இருக்க சொன்னான்னு சொல்லு. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் மொண்டி கட்டி அங்கே பார்த்து அவனையே பார்த்துக்க சொல்லு, சரியா? மறுபடியும் உடல்நலம் சரியில்லைன்னா நான் பார்க்க மாட்டேன், நீ அங்கேயே போன்றது, சரியா? மாற்றி மாற்றி பண்ணினா எச்சா பிரச்சனையை கொடுத்துருவேன். முதவே சொல்லிட்டேன், சரியா? நீ ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும். நீ அங்கே போகாமல் இருந்தீங்கன்னா உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நீ இதை மட்டும் தேய்ச்சி குளிக்க சொல்லு. இப்போ 3/4 சரியாச்சுல, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் தான் சரி பண்ணி கொடுத்துறோம். கருப்பை கூடவே வரப்போ நாங்கள் அறுத்து விடுவோம். எந்த ஒரு மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் சரிப்பா. அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லையா, அதனால் கர்ப்பசாமி உடல்நிலையை சரி பண்ணணும்.
பணமும் வெளியில் நிற்கிது, அப்படியே இல்லையா? அதனால் பணத்தையும் கருப்பசாமி வசூல் பண்ணி கொடுத்துடணும். அதனால் நம்ம கேட்டெல்லாம் ஜடைஞ்சு போச்சு இல்லையா? அதனால் கருப்பசாமி அம்மாளுக்கு உடல்நலம் வந்து சரி பண்ணிடுவோம். அதனால் 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? தேய்ச்சி குளிக்க வச்சுரு. உன்னமும் கொஞ்சம் நல்லபடியாக நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு எல்லாரும் போல உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல, போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே நமக்கு பணம், இடத்துல உள்ள சிக்கல் எல்லாம் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுக்க 6 மாதத்தில் படிப்படியாக சரி பண்ணுவோம். இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணணும். சரியா? அப்படின்னா உடல்நிலை சரி பண்ணணும், இருக்கிற இடம் சுத்தம் பண்ணணும். அடுத்தடுத்து ஒவ்வொன்றா உனக்கு நான் பண்ணி கொடுத்து தேடி வர மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். இதை நீ ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, இதை நீ ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வரணும். 3 நாளைக்கு தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு அப்படின்னா அடுத்த வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. 8 நாள் கழிச்சு என்ன வந்து பாரு. கூடயே வரம்போ சாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் தனியாக கூப்பிட்டாத்தே வருவேன். நான் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்றுப்பா அப்படின்னு நியாயமாக சொல்லி கூப்பிட்டாத்தான் வருவேன் மகன். அப்படி தான்ட்ட மகன். அதனால் வீட்டு வேலையை முடிக்கலையா? பாதியில் நிற்கிது. ஏன் பாதியில் நிற்கிது? அதனால தான் சொன்னேன், நான் கருப்பசாமி அப்படி சொல்லி கூப்பிட்டாத்தே என் மகன் வருவேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டேன். அதனால் நான் சொன்னேன், என்கிட்ட நீ என்ன சொன்ன? அளவா ஒரே ஒரு செவரு மட்டும் தான் வைப்பான் அப்படி தான் என்கிட்ட சொன்னேன். அப்போ நீ அந்த அளவாக அதுக்கு உண்டானது பண்ணுன்னா இன்னொரு வேலையை முடிச்சிருக்கலாமா? முடிச்சிருக்கலாம். அப்போ அடுத்தவனோட ஐடியா கேட்டுட்டு நீ என்ன கேட்காம நீ வச்சோமா இல்லையா? வச்சதுனால இப்போ பகுதியோடு நிற்கிது. இப்போ அதனால் என்ன பண்ணணும், மீண்டும் உனக்கு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து அதனால் வர்ற தை 30 முடியறதுக்குள்ளே வேலையை முடிச்சிடணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். கடன் தான் வாங்கணும். ஆனால் தை 30க்கு மேலே நினைச்சேன்னா அடுத்த 1.5 வருஷத்துக்கு நிற்க முடியாமானே. நான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படின்னு இப்போ ஏன் அப்படி போய் கட்டுனேன்? அப்படியே கட்டுனேன். அப்புறம் சரி, அப்புறம் உன்னை யார் அங்கே இடத்துல கட்ட சொன்னான்? இப்போ கட்டலான்றியா வேணான்றியா? அதனால தான் இப்போ நானும் சொன்னேன், தை 30 முடியறதுக்குள்ளே நீ யாருதுனால எனக்கு தெரியாது, என்னை கேட்கவும் கிடையாது. அதனால் தை 30க்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா சரி, இல்லைன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் நின்று கிடக்கு. அப்படிங்கிறதுனால இதை ஒன்றை 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நீ கேட்டது போல் கேட்ட இடத்துல பணமும் கிடச்சிடும், வருமானமும் வந்துடும். எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கியும் கொடுத்துறேன். அதெல்லாம் நான் அமைச்சு கொடுத்துறேன். எந்த காரியம் எடுத்தாலும் உனக்கு வெற்றி அமைச்சு கொடுத்துருவேன். தொழில் அமைச்சு கொடுக்குறேன், அதுலேயும் தொழில் அமைச்சு கொடுத்துறேன் இல்லையா? அப்போ நீ இது மட்டும்தான் நீ கேட்கல. அதனால தான் உனக்கு நானாக இழுத்து வச்சுருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணுற, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் கொடுத்துட்டு போகிறேன். அப்போ அடுத்த வாரம் கூட்டிகிட்டு வா. நீ நினச்சது போல் நான் அமைச்சு கொடுத்துறம்போ கூட வரம்போ. இப்போ சாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எனக்கு வேலை போட்ட வாக்கிலே கிடக்குது. சொன்னதோடு சரி என் கைக்கு சேரல, அப்படித்தானே? அதனால் கைக்கு வந்துடும். போய் காலைல வந்துட்டுவோம். அதனால் சொன்ன வாக்கிலேயே இருக்குது. அதனால் இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு கைக்கு வந்துடும். ஆமாம், வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. திங்கக்கிழமைக்கு நீ வேலைக்கு கைக்கு கூப்பிட்டு வந்துடும். அதனால் நீ அதெல்லாம் பயப்படாத. ஆனால் சொன்னதில் நீ சரியாக இருக்கணும். நீ சொன்னதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா நான் அதே போல் நானும் கருப்பசாமி கூப்பிட்டு கொடுத்துருவேன். முதல்ல நல்லா போயிட்டு இருந்துச்சுல்ல, இடையில உள்ளே விட்டு ஒரு ஆட்டினேன். என்னாச்சு? மறுபடியும் நின்று வச்சு. அதனால தான் கருப்பசாமி சொல்லியிருக்கேன். அதனால் மீண்டும் நான் செஞ்சது தப்புத்தான். அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான்னு என் காலடியை விழுந்துட்டு ஒரு 18 சுற்றிட்டு போய் உட்கார். திங்கக்கிழமைக்கு உனக்கு கருப்பனை கூப்பிட்டு வேலை கொடுத்துருவேன். சரியா? அதே போல் நீ கேட்டது போலயே வருமானத்துக்கு நிற்காமல் கடனையும் கட்டி கொடுத்து அமைச்சு கொடுத்துருப்பேன். நான் உனக்கு வேலையை கொடுத்துட்டு ஏன் நிப்பாட்டினேன் அப்படின்னா, மாதம் சீட்டு எடுத்து நீ வச்சுக்க, பணம் நான் கட்டிடுறேன் அப்படின்னு நீ சொன்னேன். உனக்கு வேலையை கொடுத்தா தானே கட்டுவேன், அப்படித்தானே? அது என்னை கேட்காம தான் நீ அப்படி ஜாயின் பண்ணி விட்ட. அது தப்பாக சரியாடாமானே? தப்பு தானே? அதனால நான் வேலையை நான் அப்படியே நிப்பாட்டினேன். என்னை கேட்காம நீ அப்படி ஜாயின் பண்ணி வர்றியா அப்படின்னு. கட்டுறதுக்குண்டான வழியை நீ என்ன கேட்டுக்கணும்டாமானே. வேலை கொடுத்தனில்ல, அப்போ நீ எப்படி அவளுக்கு பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ என்னை கேட்டுட்டு இப்படி சீட்டு மாற்றி விடலாமா அப்படின்னு நீ என்னை கேட்டுருக்கணும்ல. அதனால தான் இப்போ சிக்கல் உருவாகி போச்சு. அதனால் மீண்டும் உனக்கு திங்கக்கிழமை ஒரு வாய்ப்பு அமைச்சு தரம்போ. ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு போ. திங்கக்கிழமை கூப்பிட்டு கொடுத்துருவேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு.
மருத்துவ செலவு இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி தரம்போ. மொத்தமாக இதை மடித்து வச்சுட்டு போய் சுற்றிட்டு அப்புறம் போய் உட்கார். சாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இப்போ வராமல் இருந்தவன் ஏதோ வர்றேன் அப்படின்னு என் கண்ணுக்கு தெரியுது. வரானா வர்றது இல்லையா, இங்கே தான் இருக்கேன். அதனால் கருப்பசாமி முதல்த்த சிக்கல் இல்லைனாலும் ஒரு நிரந்தரமாக அவனை நம்ப முடியாமல் இருக்குது. அதனால் சிக்கல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நீ கேட்டது வாரி கிடச்சிடும். சரியா? நல்லபடியாக வந்து 2 பேரும் சேர்ந்து நிம்மதியாக வாழ வச்சு பொறுப்பெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பு நம்மக்கிட்ட வர்றதுக்குள்ள வாய்ப்பு அமைச்சு வெட்டியாக அடுத்த வருத்த சொத்து போகாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? கிட்டவா நாளைக்கு வேடாமா நான் சொல்கிறேன். சரியா? நாளைக்கு சொல்லிடுறேன். நான் கருப்பசாமி எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். இதை 2 நாளைக்கு சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. அவன் சாப்பிட்டா அவனுக்கு கொடுக்கலாம். சரியா? அப்படி அதை அவனுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குழி. உனக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறப்போ நாளைக்கு பதில் மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. நாளைக்கு உனக்கு சொல்லி இத்தனை நாளைக்கு உனக்கு அமைச்சும் கொடுத்துறேன். கூட வரம்போ.